அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம சேனல்ல ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் காலபுருஷனின் 7வது ராசியான துலா ராசிக்கு எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்து போட போகிற ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். முடிஞ்சளவு எல்லாருமே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வியூஸ் போக போக நம்ம அடுத்து நிறைய பேர் பார்க்குறான்னு நம்மளும் இன்னும் நிறைய விஷயங்களை புதுசாக சொல்கிறதுக்கு நம்ம புதுசாக நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். ஸோ ஐ நீட் சப்போர்ட்ஸ் ஃப்ரம் யூ ஆல் பீப்புள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ள போகலாம். துலாம் ராசி காலபுருஷன் 7வது இடம், சுக்கிர பகவான் ஆட்சி புரிகின்ற இடம், சூரிய பகவான் பலம் இழக்கிற நீச்சம் அடைகிற இடம், ஆயுஷ்காரகன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சபலம் பெறுகின்ற வீடு. உங்க ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கார். விரயஸ்தானத்துல அயன சயனபோக ஸ்தானத்துல இருக்கார். அதே நேரத்துல 6ஆம் இடத்துல ராகு பகவான் மீனத்துல இருந்து இருக்காரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். இப்ப சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சொல்லும் போது மீனத்துக்கு போயிடுவார். அப்போ சனி பகவான் 6ஆம் இடம், ராகு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். பூர்வ புண்ணியத்துக்கு ராகு வந்துடுவார். அப்போ 5ஆம் இடத்துல ராகு வரும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் உத்தரஸ்தானம். இப்ப கேது என்ன பண்ணுவார்னா கண்ணில இருந்து சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போ உங்க ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல கேது போயிடுவார். லாபஸ்தானத்துல கேது 11ஆம் இடத்துல, அதே நேரத்துல 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராகு. 11ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் மட்டும் இல்லை, மூத்த சகோதரம், அதாவது இளைய சகோதரம்னா 3வது இடம், மூத்த சகோதரம்னா 11வது இடம். இப்போ இப்போ துளாராசிக்காரங்களுக்கு அண்ணா அக்கா யாருக்கா இருக்காங்கன்னா அவங்களோட கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கேதுவால. 11ல கேது இருந்தா இந்த மாதிரி இருக்கும். ராகு இருந்தால் லாபஸ்தானத்துல அள்ளி கொடுத்துருவாரு. பொதுவா 11லன்றது அந்த இடம், ராகு இருந்தாலும் அங்க பிரச்சனை தான். ஆனா ராகு எப்படின்னா அதை ரொம்ப பெருசாக்கிடுவார் பிரச்சனையை. கேது அப்படி கிடையாது, ஞானம் கொடுத்து புரிய வைப்பார், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது. இப்ப நம்மளுடைய மூத்தவங்க இருக்காங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், சண்டை போட்டுக்காத மாதிரி இருக்கணும், விட்டு கொடுத்து போற தன்மையை நோக்க. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான், திருப்பி நம்ம யாரும் பிறக்க போறது இல்லை. யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனையை விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும். ஸோ விட்டு கொடுப்போம் என்றும் கெட்டு போவதில்லை. கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு உதவிகள் செய்யறோமோ, ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவுறோமோ நிச்சயம் கிரகங்கள் நமக்கு ஒரு ஸ்டெப்பு தூக்கி கொடுக்கும். விட்டு கொடுக்குறவங்க தான் வாழ்க்கையில பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. அது 11ஆம் இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துளாராசிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. ராகு கேது பயிற்சி வந்தாலும் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல ராகு 6ஆம் இடத்துல சனி பகவான் போறது அவ்வளவு உச்சிதம் கிடையாது. ருணரோக சத்ருஸ்தானம், கொஞ்சம் டஃப்பான பிரச்சனை கொடுக்க செய்வார். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்ன கன்னி, அது சனி பகவான் 7ஆம் பார்வையை விரைய செலவு, நிறைய செலவு கொடுப்பாரு. தேவையில்லாத செலவுலாம் நிறைய உங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். வரவு கம்மியா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். இதுதான் துளாராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பண்ண போற விஷயங்கள். பூர்வ புண்ணியம்ன்றது கொஞ்சம் பாதிக்கப்படதான் செய்யும். சர்ப்பங்கள் வரும் இல்லையா, அப்ப கொஞ்சம் இடத்தை பாதிக்கும். சர்ப்பங்களுக்கு பார்வை கிடையாது, உட்கார இடத்த என்ன பண்ணும் அந்த இடத்துக்கான பலனை கொடுத்துருவாங்க. இப்ப சனி பகவான் இந்த கும்பத்துல என்ன கொடுப்பாரு, அதை ராகு கொடுத்துருவார். நான் ஒரு வீடு இவர் உட்காந்துக்கிறாரு, அதே மாதிரிதான் சிம்மத்துல சூரியன் தான் என்னவோ அதை கேது கொடுத்துருவார். அப்ப சூரிய பகவானுடைய பலத்தை கேதுவும் சனி பகவானுடைய பலத்தை ராகுவும் எடுத்துப்பாங்க. இதுதான் விஷயம், சிம்பிளா சொன்னீங்கன்னா. துளாராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி வரதுனால இப்ப மிதுனத்துக்கு போற குரு ஸ்ட்ரைட்டா உங்களை பார்த்துருவார், துளாராசிய ஸ்ட்ரைட்டா பார்த்துருவார். உங்களுக்கு துளாராசிக்கு இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம குரு 8ல இருக்காரு, விருச்சிகத்துல கொஞ்சம் பாடாப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சொல்ல போனா 12ல ஏற்கனவே கண்ணியில கேது இருக்கும்போது 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு,
அஷ்டமத்துல குரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க துளாராசி. எல்லாம் இருக்க மாதிரி தெரியும், ஆனா எல்லாம் மாயா தெரியும். கை கட்டினது வாய் கட்டாது, அப்படி இருந்திருக்கும். இப்ப அந்த நிலைமை மாறி உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து மிதுனத்துக்கு போறப்போ உங்க ராசியை பார்க்க போறாரு. ஸோ குரு பார்க்கறதுனால சில பிரச்சனைகளை நீங்க தப்பிச்சிக்கலாம். அதே நேரத்துல லாபஸ்தானத்துல வர கேது பணம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கலனாலும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் உருவாக்குவார் உங்களுடைய மூத்தவங்க கிட்ட. அதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். பூர்வ புண்ணியத்துல வர ராகு பகவான் வந்து கொஞ்சம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாதிக்க செய்வாரு. அப்ப அங்கேயும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ராகு பகவான குரு பகவான் பார்க்க போறாரு 9ஆம் பார்வையா. அப்ப கொஞ்சம் ராகு பகவானுக்கு வந்து குரு பகவான் பார்வை இருக்கிறதால ஒரு வருஷத்துக்கு தப்பிச்சிக்கலாம். அதுக்கடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். பட் கேதுக்கு அப்படி கிடையாது, கேதுக்கு பார்வையே கிடையாது. ஏன்னா கேது பகவான் யாருமே பார்க்க முடியாது. எந்த பார்வையும் இல்லாதனால கொஞ்சம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்க தான் செய்யும். அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா நீங்க வந்து துளாராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் இல்லையா, நீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, அம்பாளை வணங்குங்க. வித்யாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி 3 சக்தியை நீங்க வணங்கணும். பராசக்தி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சு வரலாம். இப்போ நீங்க தெய்வ வழிபாடு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு ஹெல்த்துக்கெல்லாம் பெரிய பிரச்சனை வந்துடாதுங்க. துளாராசி வந்து சனி உச்சம் பெற்ற வீடு. நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 80 வயசு இருக்கு, நல்லா திடகாத்திரமா இருக்கலாம். சின்ன சின்ன உடல்நிலை பாதிக்க போறோம், ஆனா அதை தாண்டி பெரிய இஷ்யூஸ் எதுவும் வந்துடாது. நீங்க தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா சுக்கிர பகவான் உங்க இடத்துல உட்கார்ந்துருக்காரு, ஆட்சி புரியுறாரு. சுக்கிரனுக்கு மேல என்ன இருக்கு? இப்ப எப்படி குபேரன் அள்ளி கொடுப்பா, அது மாதிரி சுக்கிரன், சுக்கிர தசைன்னு வாங்கல, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தசை. நீங்க பாருங்க, கேது தசை 7 வருஷம் நீங்க கடற்கரைக்குன்னா அடுத்த 20 வருஷம் சுக்கிர தசை உங்களுக்கு. துளாராசி பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் செவ்வாயோட நட்சத்திரம், ராகுவோட சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், குருவோட விசாகா நட்சத்திரம் 1, 2, 3 பாதம். இது இந்த 9 பாதங்கள் 3 நட்சத்திரம் உள்ளடக்கியதான் இந்த துளாராசி. அதனால ராகுவோட நட்சத்திரமே இங்க வந்துடுது. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, தைரியமா இருங்க. அதே நேரத்தில் சுய ஜாதகத்துல சனி பலமா இருந்து, துலாத்திலே சனி பகவான் பலமா இருந்து, அதே மாதிரி ராகு கேது யாராவது ஒரு கிரகம் உச்சஸ்தானத்துல இருந்து குருவோட பார்வை கிடைச்சி, இப்படி சில அமைப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாமே உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்க, ராகு கேது தசை வேற மாதிரி போயிடும். உங்களுக்கு நெகட்டிவ் ஆகுது, எல்லாமே பாசிட்டிவ்ல கொண்டு போயிடுவார். நீங்க எல்லாத்துக்கும் மேல இறை வழிபாடு, இறைவனை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் கொடுப்பார். நல்ல விதமா எல்லாமே கொண்டு வருவார். துளாராசிக்காரங்கெல்லாம் முடிஞ்ச அளவு கஞ்சனூர் போயிட்டு வாங்க, சுக்கிர பகவான் அனுகிரகம் கிடைக்கும். இப்ப குரு பயிற்சி வர வருது. குரு வந்து இப்ப அஷ்டம குரு 9ஆம் இடத்துக்கு அப்புறம் பாக்கிய குருவா மாறுறாரு. உங்க ராசி வர பார்க்க போறாரு. பாக்கியஸ்தானத்துல குரு வந்தா விசேஷம் தான். அப்பாவோட சைட்ல நிறைய சொத்துக்கள் பிரச்சனை, சொத்துக்கள் கிடைக்கும். அப்பாவோட ஒரு பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்லுறவு ஏற்படும். அப்பா பொண்ணு, அப்பா புள்ளை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 9ஆம் இடம் பாக்கியம், தகப்பன் ஸ்தானம். அதனால நீங்க வந்து குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்குது, பார்வை கிடைக்கிறதுனால நீங்க ராகு கேதுவோட பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் நீங்க மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நவகிரக கஷேத்திரம் போயிட்டு வாங்க. கூடுமானவர்ல கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவிகள் பண்ணுங்க. உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்குதா, உங்களுக்கு 5 ரூபாய் போதுமா, மீதி 5 ரூபாய் எடுத்து 10 பேருக்கு 50 காசு கொடுங்க. மக்களுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லலை, வறுமை கோட்டு கீழே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. பணமா கொடுக்க முடியலனா கூட அவங்களுக்கு ஏதாவது, இப்போ முதியோர்கள்லாம் இருக்கு, சாப்பாடா போடுங்க, ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுங்க, எண்ணெய் வாங்கி கொடுங்க. இப்போ நிறைய செய்யலாம். அதே மாதிரி காக்கா, பறவை, புறா, நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா, பட்சிகள், விலங்குகள், இதுக்கெல்லாம் உணவு அளிங்க. கோடை காலத்துல தண்ணி வைங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. உங்களுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நெகட்டிவ் பூரா போயிட்டு எல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். ஸோ துளாராசி வந்து ஒரு அருமையான ராசி. அது சொல்லுவாங்கல்ல, எல்லா கிரகமும் சரியில்லை, சனி பகவான் மட்டும் நல்லா இருக்கா ஸ்ட்ராங்காருன்னா அவன் லைஃப்ல ஜெயிப்பான். அதுதான் சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம் மகரம் கும்பத்தோட துலாத்துல தான். அதனால துளாராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது. பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு
தெய்வ சக்தி கொடுத்துருவார் குரு பகவான். சனி பகவானையும் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க இடத்துக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ரிஷபராசியை பார்க்க போறாரு 3ஆம் பார்வை, அதுவும் 8ஆம் இடமா வருது. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அப்ப அவர் உச்சபலம் அடைகிற வீட்டை எப்படி அவர் கெடுப்பாரு? பண்ண மாட்டாரு, தூக்கி தான் விடுவாரு. தப்பு பண்ணாலும் உங்களை கரெக்ட் பண்ணுவார். தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மாத்திக்கணும், கரெக்ட் பண்ணுவார். அதனால இறை நம்பிக்கை வைங்க. கோவில்லாம் க்ஷேத்திரங்கள் டைம் கிடைக்கும் போது பக்கத்துல ஏதாவது கோவில் போயிட்டு வாங்க. இல்ல பெரிய பெரிய க்ஷேத்திரங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த வருஷம் போயிட்டு வாங்க. ராகு பகவானையும் கேது பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. சர்ப வழிபாடு நிறைய கோயில்ல பார்த்தீங்கன்னா சர்பங்கள் இருக்கும். அதாவது கல்லிலே நாக பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் பூசுறது, அதுக்கு ஒரு ஐயர்கிட்ட ஒரு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண சொல்றது, புத்துக்கு பால் வாக்குறது, நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. நிச்சயமா ராகு கேதோட கஷ்டங்கள் விடுபடுவீங்க. முக்கியமா பைரவர் வழிபாடு பண்ணுங்க, துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு அபரிதமான ஒரு நெகட்டிவ்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகி உங்க சுய ஜாதகம் நல்லா அமைஞ்சிச்சுன்னா அது வேற மாதிரி. பட் அந்த மாதிரி அமையலைன்னா கூட பிரார்த்தனைகள் மூலியமா நீங்க இறைவனை நீங்க எந்த அளவுக்கு இது பண்றீங்களோ நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி உங்களை காப்பாற்றும். உங்களுக்காக நானும் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் அனைவரும் வாழ்விலும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷங்கள் நிறைந்திருக்க எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் புரியட்டும். ஓம் நம சிவாய. ராகு தியானம். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்மிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். சூலதந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாத். சிம்கிதேவி சமேத ராகுமூர்த்தயே நமः. கேது தியானம். பலாச புஷ்ப சங்காசம் தாரகாக்ரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம். சித்ரவர்ணாய வித்மஹே சர்பரூபாய தீமஹி தன்னோ கேது பிரசோதயாத். சித்ரலேகாதேவி சமேத கேதுமூர்த்தயே நமோ நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்யஸ்ய ராகவே கேதவே நமோ நமः.